ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிரசன்னம் ஊழியங்கள் மூலமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் சிறிது நேர தியானத்திற்கென்று நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல் 6வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உன் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஆண்டவர் கெனசரேத்து கடலறை நின்று ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார். அங்கே இருந்த சீமோன் பேதுரு படகிலே ஏறி ஜனங்களுக்கு போதித்த பின்பு அவர் சீமோன் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், ஆழத்திலே போய் வலைகளை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மீன்கள் உண்டாகும். அப்பொழுது சீமோன் பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? ஆண்டவரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கவில்லை, ஆனாலும் உடைய வார்த்தைகளின்படி வலைகளை போடுகிறோம் என்று சொல்லி அவன் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்து வலைகளை போட்டபோது வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தான். இந்த கெனசரேத் கடல் என்பது குளத்தை போன்றது. பகலில் அங்கு மீன் பிடிக்க முடியாது. பகலிலே வலையை போடும்போது அதன் நிழலிலே மீன்கள் விலகி போய்விடும். ஆகவே மீனவனாகிய பேதுருவுக்கு தெரியும், பகலிலே மீன் பிடிக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவன் வலைகளை போட்டபோது இயற்கைக்கு அப்பாற்பட்டு மீன்கள் வலைகளிலே சிக்கும்படி கர்த்தர் கிரியை நடப்பித்தார். வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக அவர்கள் மீன்களை பிடித்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலே, நம்முடைய பிரயாசங்களில் நாம் தோற்றுப்போய் இருக்கிற சூழ்நிலையிலே, நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் போகிற சூழ்நிலையிலே நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற போது அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு ஆண்டவர். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தங்கள் பிரயாசத்திலே ஏன் மனிதன் தோல்வியை காண்கிறான்? தன் சுயத்தை மையமாக கொண்டு செயல்படுகிற போது மாத்திரமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு விசுவாசி இயேசுவால் அன்றி ஒன்றையும் செய்ய முடியாது. இயேசுவை முன்னிறுத்தாதபடி, இயேசுவை முன்னிட்டு காரியங்களை செய்யாதபடி நம்முடைய சுய பிரயாசத்திலே நாம் போராடுகிற போது, பிரயாசப்படுகிற போது அந்த பிரயாசங்கள் ஒன்றுமில்லாமல் போகிறது. அதே வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்முடைய பிரயாசங்களை நாம் புதுப்பித்துக் கொள்கிற போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து செயல்படுகிற போது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதங்களை தருகிறார். அவர் தலை, நாம் உடல். அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. அவர் திராட்சை செடி, நாம் திராட்சை கொடிகள். மணவாட்டியானவள் மணவாளனை சார்ந்து வாழ்வதைப் போலதான் நீங்களும் நானும் மணவாளனாகிய கிறிஸ்துவை சார்ந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி நம்முடைய பிரயாசங்களை ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுக்கிற போதுதான் நிறைவான ஆசீர்வாதங்களை, முழுமையான பலன்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் சுயத்திலே போராடுகிற போது, நம்முடைய சுய முயற்சிகளிலே நாம் செயல்படுகிற போது நம்முடைய பிரயாசங்கள் தோல்வியை சந்திக்கிறது. மோசே நல்ல ஒரு உதாரணம். அவனை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருந்தார். அதையும் மோசே அறிந்திருந்தான். ஆனால் ஒரு நாளிலே அவன் மாம்சத்திலே செயல்படுகிறான். தன்னுடைய மாம்ச செயல்பாட்டின்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள், தன் மூலமாக ஒரு ரட்சிப்பை தேவன் அருள்வார் என்று சொல்லி ஒரு நாளிலே ஒரு எபிரேயனும் ஒரு எகிப்தியனும் சண்டையிட்டு கொண்டிருந்த போது எகிப்தியனை கொன்று எபிரேயனை ரட்சித்தான். இப்பொழுது மோசேக்கு ஒரு நம்பிக்கை, நம்முடைய சுய பலத்தினாலே நாம் காரியங்களை செய்திருக்கிறோம், இந்த ஜனங்கள் நம்மை தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள். அடுத்த நாளிலே 2 எபிரேயர் சண்டையிட்டு கொண்டிருந்த போது அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி அவன் கடந்து வந்த போதுதான் அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு எபிரேயன், நேற்றைய தினம் அந்த எகிப்தியனை கொண்டதைப் போல என்னையும் கொல்ல மனதாய் இருக்கிறாயோ என்று சொல்லி கேட்டபோது பார்வோனுக்கு பயந்து
அவன் எகிப்தை விட்டே ஓடிப்போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒருவேளை அந்த மாம்சத்தின் செயல்பாடு தான் 30 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலையை தாமதம் பண்ணுகிறது. ஆனாலும் அதே மோசையை புதுப்பித்து தன் மாம்சத்தின் பலத்தை சார்ந்து வாழ்ந்த மனிதன் தன் மாம்சம் ஒன்றுமில்லை என்று உணர்ந்து தேவனை முற்றிலும் சார்ந்து செயல்பட்ட போது கர்த்தர் அவனை கொண்டே இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தார், பெரிய காரியங்களை செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஏதோ மாம்ச பலத்திலே போராடி தோற்று கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் உன் பிரயாசத்தை புதுப்பித்துக் கொள்ள ஒப்புக்கொடு. ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு காரியங்களை செய்கிற போது கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.